தேங்க்யூ லார்ட். நல்ல கூட நல்லா கவனிங்க. நான் சொன்னபடிதான் நம்ம எல்லாரையும் ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் பிடித்திருக்கிறாரு. பிலிப்பியர்ல நம்ம வாசித்த அந்த வசனத்தின்படி 3ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு நோக்கத்தோட பிடிச்சிருக்கிறாரு. பிடிச்சிட்டாரு அவரு. 12ஆம் வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அவர் நம்ம பிடிச்சிட்டாரு. நான் பிடிக்கப்பட்டேன். I have been caught with a purpose. நான் ஆண்டவர் என்னை ஒரு நோக்கத்தோட தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை ஒரு நோக்கத்தோட ரட்சித்திருக்கிறார். நிறைய நேரத்துல நம்ம சொல்லுவோம், நம்ம ரட்சிக்கப்பட்டது பரலோகத்துக்கு போறது. ஆமா, அதுவும் ஒண்ணுதான். ஆண்டவர் நம்ம பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கணும்னு எழுதப்பட்டு இருக்கிறது. அதுலயேதான் எழுதுவார் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு அந்த ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய நோக்கம், நம்முடைய தரிசனம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஆசை, நம்முடைய வாஞ்சல் என்ன தெரியுமா இருக்கணும்? பரலோகம். ஆமென். ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று நான் காண்பேனோ என்ற அந்த உணர்வு பொங்க பொங்க ஒவ்வொரு நாளும் நாம வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம், நான் நேற்றைய தினத்துல கூட சொன்னேன், அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒன் டே இட் வில் பி கான். எல்லாமே போயிடும், எல்லாமே போயிடும். ஹல்லேலூயா. விசுவாச சந்ததிகள் அவர்கள் புதிய வானத்துல புதிய பூமியில ஒன்று பண்ணி அதுல ஆண்டவர் நம்ம வைக்க போகிறாரு. அதுதான் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ தேவனுடைய மனம் யோசிச்சு பாருங்க, அவருடைய இருதயம் முழுக்க அவருடைய ஆசை, அவருடைய வாஞ்ச எல்லாம் என்னன்னா இந்த பரலோகத்தின் மகிமை. இந்த பூமியில டெம்பரரியா இருந்துட்டு நித்தியத்துக்கு என் கூட வந்து இருப்பான்னு கர்த்தர் எதிர்பார்த்து விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. அத பூமியில செய்து கொண்டே இருக்கிறார். அததான் பவுல் எழுதும் போது அவர் சொல்லுவாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன். நானு என்ன பண்றாரு? I am been caught with a reason. Hallelujah. I am been நான் ஒரு நோக்கத்தோட நான் பிடிச்சுக்கல, தேவன் என்ன பிடிச்சிருக்கிறாரு. எவ்வளவு பேருக்கு அது புரியுதுன்னு தெரியாது. I've been caught by a God. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. பவுல் சொல்றாரு, நான் பிடிக்கப்பட்டு இருக்கிறேன். நானா பிடிக்கல, அவரா என்ன பிடிச்சார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தேவன் பிடிச்சது அங்க எழுதப்பட்டு இருக்கு. தமஸ்கு போகும்போது அங்க தேவன் போகிற வழியில அவனை சந்திக்கிறாரு. இயேசு அவனோட பேசுகிறாரு. இந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பவுல் கேட்ப, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. அந்த வினாடியில் அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, தலைகீழாக மாறுகிறது. லார்ட், வாட் டு யூ வாண்ட் டு டு? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவனுக்கு இயேசு இன்ஸ்ட்ரக்ட் பண்றார், நீ போ, இங்க இரு, நான் உன்னோட பேச போறேன். அது பிடிச்சார் ஆண்டவர், அங்கதான் பிடிக்கிறார். பவுல போலதான் எல்லாத்தையும் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். நீங்க ரட்சிப்படைந்த அந்த நாள் கர்த்தர் உங்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பிடித்த நாள் அது. He caught you. எப்படியோ போய் கொண்டிருந்தோம், தப்பிச்சு போய் கொண்டிருந்தோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவருடைய வல்லமை வந்தது, அவருடைய மகிமை வந்தது, அவருடைய வலை வந்தது, பிடிச்சு இழுத்துட்டாரு. வந்து விழுந்த பிறகு தன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாரு. அந்த ஆரம்பத்துல அத்தனை கொண்டாட்டம். இயேசு அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரும்போது நமக்கு ஒவ்வொரு ஜெபம், பைபிள் வாசிப்பு, கூட்டங்கள், இப்படி அந்த பிடிக்கப்பட்டு இருந்தோம், அந்த கமிட்மெண்டோட இருந்தோம். காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுங்க, இன்னைக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லாம நிறைய பேர் இருக்கிறோம். Committed life to God.
Are you committed? Have you committed your life to God? அதான் இங்க பவுல் எழுதுறாரு என்னன்னு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ சொல்றாரு, நான் அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். என்ன பண்றாரா? அவர் சொல்ற, அதை நான் என்னை பிடிச்சிட்டாரு, நான் அதை பிடிச்சுக்கிறேன். அவரை நான் பிடிச்சுக்க விரும்புகிறேன். என்னை பிடித்தவரை நான் பிடித்து கொள்ள விரும்புகிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டோனோ அதை பிடித்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். I desire, I passionate. அவர் என்ன பவுல் என்ன சொல்ற, I have committed myself to hold on to God. அதை நான் பிடித்து கொள்ள ஓடுகிறேன். அதற்கு அவர் சொல்லுகிறாரு என்னன்னு, அதை எப்படி நான் பிடிச்சு கொள்ளுவேனா, நான் அதை பிடிச்சுக்கிட்டேன்னு என்றதுல I keep trying. நான் முடிஞ்சு ஆண்டவர் நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லல. பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில தெரிஞ்சிருக்கணும், நாம மேன்மை பாராட்ட கூடாதான். யூ cannot boast yourself. முடிஞ்சிருச்சுப்பா இல்ல, எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. சில நேரத்துல நம்ம மனசு பேதளிச்சிரும். அல்லேலூயா. நான் உங்க முன்னாடி இந்த கேள்வி வைக்கிறேன், எத்தனை பேர் நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஜெபிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்த நாள்ல இருந்து ஒரு நாளும் தவறாம நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? ஒரு நாளும் தவறாம நீங்க பைபிள் படிச்சிருக்கிறீங்க? எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் கோ ஃப்ரீயா நம்ம இருந்திருக்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், I have done that. நாம நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். என்னுடைய கமிட்மெண்ட், வேலை பிஸி, அந்த பிஸி, டிராவலிங் பிஸி, அங்க போனேன் இங்க போனேன், இதனால எனக்கு எது மேல கான்சென்ட்ரேட் பண்ண தெரியல, அதனால I concentrated most of my time on this. இந்த உலகத்தின் காரியங்களை நான் கான்சென்ட்ரேட் பண்ண, அதனால என்னால ஜெபிக்க முடியல, வேத வசனம் வாசிக்க முடியாம போனதுன்னு சொல்லுவோம். எவ்ரிபடி வில் சே, இன்க்ளூடிங் மீ. பவுலிங் என்ன சொல்றாரு, நான் அதை பிடித்து கொண்டேன். நான் என்ன பண்றது இல்ல, நான் எண்ணுகிறதுல I cannot say to you, நான் பிடிச்சிட்டேன், ஆண்டவர் பிடிச்சு எதுக்கு எனக்கு என்ன பிடிச்சாரோ அதை நான் பிடிச்சிட்டேன்னு நான் சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு செய்கிறேன்னு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்துக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லல, பட் I have committed my life to the call of God. அதனால நான் தொடருகிறேன். I keep going. நான் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். எதுக்குங்க? ஆண்டவர் எனக்கு கூப்பிட்டுட்டாரு, என்னை பிடிச்சிட்டாரு, எனக்குன்னு ஒரு பந்தய பொருளை வச்சிருக்கிறாரு. My focus is on that. I'm committed myself to go and receive that crown of glory. அவர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொள்ள. நான் பிடிச்சிட்டேன்னு சொல்லல, I keep striving to hold on to what God has committed to me. எல்லாருக்கும் ஆண்டவர் அவர் கமிட்மெண்ட் இல்லாம உங்களுக்கு எனக்கு எதுவும் கொடுக்கல. He has committed himself to give us the best. அவருடையதை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? எதுக்கு என்ன கமிட் பண்ணி இருக்கிறார் தெரியுமா? அவருடையதை கொடுப்பதற்கு கமிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. God committed himself to give Jesus to us. Hallelujah. He committed. எப்படி கொடுக்க நினைச்சாருங்க? Through the cross நமக்கு இயேசு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. Amen. He committed himself. He committed himself. என்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்தாங்களோ அன்னைக்கே அவர் என்ன பண்ணாருங்க? தன்னை இதை செய்யணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். அந்த தீர்மானத்துல இருந்து அவர் விலகவே இல்லை. என்ன வந்தாலும் எது வந்தாலும் he kept his commitment. அது செய்த முடிக்கணும்னு தீர்மானிச்சு he designed the cross. ரோமர் டிசைன் பண்ணல, தேவன் தாமே அந்த சிலுவையை டிசைன் பண்ணாரு. God himself killed Jesus on the cross. That is the commitment of God. இன்னைக்கு நீங்களும் நானும், how much do you live a committed life to God? எந்த அளவுக்கு நம்முடைய கமிட்மெண்ட் இருக்கிறது?
இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை தான் நாம வாழ போகிறோம். அது என்னைக்கு நமக்கு ஃபுல் ஸ்டாப் வருதுன்னு தெரியாது. பட் அது வரைக்கும் நம்ம பவுல் சொன்னது போல அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளணும்னு ஒரு கமிட்மெண்டோட நம்முடைய வாழ்க்கை தொடர வேண்டியதா இருக்கிறது. Hallelujah. We are asked to commit ourselves. We are commanded by God to commit ourselves to the highest calling. மேலான அழைப்புக்கு நாம் அர்ப்பணித்து சரண்டர் பண்ணி வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென். ஹalleluya. அதனால்தான் யோசுவா சொல்லுவாரு. நீங்க யோசுவாவுடைய புத்தகத்தை பார்க்கும்போது 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசுவாவுடைய கமிட்மெண்ட் பாருங்க. அவர் என்ன சொல்லுவாரு? நானும் என் வீட்டாருமோ என்றால் என்ன பண்ணுவாங்க? கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். That is the commitment of Joshua. அதுதான் யோசுவாவோட கமிட்மெண்ட். He committed himself to God by declaring என்னன்னு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுப்பா. கர்த்தரை சேவிக்கிறது 15ஆவது கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? Committing ourselves to serve the Lord. யாரை சேவிப்போம்? கமிட்மெண்ட் இல்லைன்னா we are not committed to God, நாம உலக எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் அழைக்கப்படுவோம். இஸ்ரவேல் மக்களுக்குள்ள அதான் நடந்தது. ஆகாப் ராஜானால அவனுடைய மனைவினால எசபேல்னால இஸ்ரவேல் மக்கள் அலைக்கலைந்து போனாங்க. பாகால் தெய்வமா யெகோவா தெய்வமான்ற அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருச்சு. எந்த பக்கம் அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படி கொஞ்ச நாள் இப்படி போனாங்க. வாரம் முழுக்க ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணாங்க? பாகால வணங்கினாங்க. பரிசுத்த ஓய்வு நாள் வரும்போது சனிக்கிழமை தோறும் யெகோவா கிட்ட போனாங்க, தேவ ஆலயத்துக்கு போனாங்க, பலி செலுத்த. இட்ஸ் a common, they didn't feel anything. காரணம் என்னன்னா they had no commitment about themselves. அவர்கள் தேவனுக்கென்று தங்க வாழ்க்கை அர்ப்பணிக்கல. அத்தனை இஸ்ரவேல் மக்களும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் மாத்திரம்தான் அர்ப்பணிக்கப்பட்டவனா வாழ்கிறான். யாருங்க? எலியா என்ற தீர்க்கதரிசி. அவன் என்ன சொல்றான்? 1 ராஜாக்கள் 18:21 பாத்தீங்கன்னா, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்க எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரம் ஒண்ணுமே சொல்லலையா? அதுதான் வரும். யாரா ஒருத்தர் வந்து உங்களை கேட்டார்னா, ஆர் யூ கமிட்டட் டு காட்? தேவனுக்கு என்று உங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறீங்களா? அர்ப்பணித்து இருக்கிறீங்களா? நம்ம உண்மையை அர்ப்பணித்திருந்தா, ஆமாங்க என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை இயேசுக்குதான் சொல்லுவோம். அந்த கமிட்மெண்ட் இல்லைனாக்கா அப்படியே கொஞ்சம் மழை பழுப்போம், சரியா ஆன்சர் பண்ண மாட்டோம். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் த கட்ஸ் டு டெல். ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கு we have committed our life so much that we hesitate to tell. ஏசாயா போல சொல்ல தைரியம் வரும். கமிட்மெண்ட் ஆனா அந்த கமிட்டட் லைஃப் ஆனாதான் எலியாவா ஏசாயா என்ன அனுப்புங்க ஆண்டவரே, என்ன அனுப்புங்க ஆண்டவரே, என்ன அனுப்புங்க ஆண்டவரே, நான் இருக்கிற ஆண்டவரே, நான் இருக்கிற ஆண்டவரே, என்ன அனுப்புங்க, யாரும் இல்லைன்னா நான் இருக்கிறேன். அந்த கமிட்டட் லைஃப் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியும் எல்லாரும் கமிட்டட் லைஃப் வாழ முடியாது. எல்லாரும் தேவனுடைய காரியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய அன்பு என்ன பண்ணதுங்க? நம்ம பார்த்து கேட்டுட்டே இருக்கிறாரு. என் காரியம், என்னுடைய வேலை, என்னுடைய ராஜ்யம், என்னுடைய சித்தம், அதெல்லாம் ஆண்டவர் ஒரு வெள்ளி தட்டுல வச்சு நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு.
அதன் அநேக நேரத்துல கண்டும் காணாதவர்கள் போல நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். Once you know that, இந்த ஆண்டவருடைய இருதயம் இவ்வளவு பெருசா, இந்த நம்முடைய வணங்குகிற இந்த இயேசப்பாவுடைய மனசு இவ்வளவு பெருசா இருக்கிறதா? We cannot deny ourselves. அவர் அறியாத பட்சத்துலதான், அவர் உணராத பட்சத்துலதான், அவரு தெரியாத நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் we are unable to live, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாம வாழாம இருக்கிறோம். அதை யோசுவா அவன் சின்ன வயசுல இருக்கும் போதே, அந்த வாலிபனா இருக்கும் போதே அவன் கண்டுபிடிச்சதுனால he was able to live a committed life to God. தேவனுக்கு என்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அதனாலதான் இந்த எல்லாருக்கும் தேசங்களை பங்கு போட்ட பிறகு அவன் சொல்றான், பண்ணுவீங்களா? என்ன சொல்றான்? யாரை சேவிப்பீங்க? எலியா கேட்டது போலதான், கர்த்தரை சேவிப்பீங்களா? நீங்க இப்ப இருக்கிற நீங்க பட்டணங்க நீங்க இருக்கிறீங்களா? அங்க இருக்கிற எமோரியர்களின் கடவுள்களை நீங்க சேவிப்பீர்களோ? யாரை சேவிப்பீங்க? யோசுவா அவனுக்கு பதில் சொல், நான் எல்லாம் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நானும், அவன் சொல்றான், நானும், நான் மாத்திரம் சொல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என்னங்க, என் வீட்டாருமோ, நான் மாத்திரம் கமிட் பண்ணலப்பா, என் குடும்பத்தையே நான் கர்த்தருடைய காரியத்துக்காக, கர்த்தருடைய சேவைக்காக, கர்த்தருடைய வேலைக்காக, கர்த்தருடைய சித்தத்துக்காக நாங்க ஒப்பு கொடுத்து இருக்கிறோம். As a family we have made a choice to commit our lives to God and only God. It's not easy. நம்ம ஒரு வழியில போவோம், அடுத்த நம்ம சந்ததி வேற வழியில போக துடிக்கும். இன்னைக்கு அதான் போய் கொண்டிருக்கிறது. We are unable to tackle, இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம தான் இருக்கிறோம். But yet God says, அந்த committed life வரணும். அப்போ அந்த சிறு வயது முதல் எலியா கற்றுக்கொண்டது, ஐ மீன் யோசுவா பழகி கொண்டதுனால, கற்றுக்கொண்டதுனால, தான் கமிட்டட் லைஃப் தேவனுக்கு என்று வாழ தீர்மானிச்சதுனால வளரும் போது he taught his family, தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தான். அதனாலதான் அவன் தைரியமாய் சொல்றான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எல்லாம் சொல்றவங்க எல்லாம் அப்படியே கமிட்டட் லைஃபா இருக்க முடியாது. இன்னைக்கு கமிட் பண்ணுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க உலக பிரச்சனைகள் வரும்போது. அதனாலதான் யோசுவா சொல்லுவார் என்னன்னு, யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். 19ஆம் வசனத்துல உங்களால முடியாது, நீங்க செய்ய மாட்டீங்க. ஏனாக்கா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்க மீறுதலை உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்க கர்த்தரை விற்று அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமைக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். அவன் சொல்றான், நீங்க இப்ப சொல்றீங்க, மோசே கிட்ட தான் சொன்னாங்க. இன்னைக்கு அநேகர் அந்த கொஞ்ச நேரம் உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு ஏசப்பா போதும்னு சொல்லுகிற கூட்டத்தின் நடுவுல தான் நீங்களும் நான் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த உண்மையான கமிட்மெண்ட் நமக்குள்ள இருக்குதா, வந்துருச்சா, கமிட்டட் லைஃப் வாழுகிறோமா, ஒரு கேள்விக்குறியோட தான் நாம இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு பக்கம் ஏசப்பா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சில உலகத்தின் காரியங்கள் இருக்கிறது. ஏசப்பா சொல்லுவாரு, இந்தாப்பா நீ வா என்கிட்ட, கொஞ்ச நேரம் நாம பழகலாம், கொஞ்ச நேரம் நான் உன்னோட பேச விரும்புறேன் சொல்லும் போது, அதே நேரத்துல உலகத்துல இருக்கிற காரியங்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், இவர்களும் வந்து உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல எங்க போவோம்?
நம்ம மனசு உள்ள ஆவியானவர் மெல்லிய சத்தத்தோட சொல்லி கொண்டு இருப்பாரு, டர்ன் டு காட், தேவன் பக்கமா போ. அங்க போவோமா? இல்லவா? நம்ம உறவுகள், சொந்தங்கள், மாம்சத்துல இருக்கிறவர்கள், அவர்கள் பக்கமா போவோமா? எல்லாரும் உலகத்துல இருக்கும் போது நமக்கு தேவை, உறவுகள் தேவை, சொந்தங்கள் தேவை. ஹல்லேலூயா. எங்க போவோம்? எங்க போவோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு கமிட்டட் பர்சன் சொல்ல, சரிங்க, சொந்தங்க இருக்கிறீங்க, ரிலேஷன்ஸ் இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, நான் கொஞ்ச நேரம் ஏசப்பாவோட டைம் ஸ்பெண்ட் வந்துடுறேன், வெக்கப்படாம சொல்ல முடியும். என்னுடைய ஜெப நேரம், இல்ல என்னுடைய ஆண்டவரோட பழகுகிற நேரம், வேத வாசிப்பு நேரம், நான் கொஞ்ச நேரம் போய் அவர்கிட்ட இருந்துட்டு வந்துடுறேன், நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அமர வச்சுட்டு நீங்க போய் பாருங்க, அவங்களும் தேவ சமாதானத்தோட இருப்பாங்க. நாம போயிட்டு வரும்போது ஒரு மாற்றத்தோட வருவோம். Hallelujah. When God called Moses, இந்த மலை மேல இருக்கும்படியாக ஆண்டவர் கூப்பிடும் போது, மோசே கிட்ட தேவன் சொல்லல, நீ 40 நாள் என்னோட இருக்கணும். He just said, மேல வாப்பா. அவ்வளவுதான். அவன் எத்தனை நாள் இருக்க போறான்னு தெரியாது. அதனாலதான் கீழே ஒரு குழப்பம். மேல போனவன் என்ன ஆனானோ, செத்துட்டானோ, உயிரோட இருக்கிறானோ தெரியல. கீழே மலைக்கு அடிவாரத்துல நிறைய குழப்பம். ஒருத்தர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தவங்க 19ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க, நாங்க தேவன் சொன்னபடியெல்லாம் செய்வோம்னு சொன்னாங்க, ஒருத்தரும் செய்யல. They were unable to live a committed life. ஆனா எல்லாரையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் தேவன் பார்த்தாரு. அவ்வளவு பேரு, கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களுக்கு மேல ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவருடைய கண் யார் மேல இருந்துச்சுங்க? அவருக்கு கமிட்டடா இருந்தவங்க மேலதான் கண் இருந்தது. அதுல ஒருத்தன் தான் அந்த யோசுவா. ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவனை எந்த அளவு அறிந்திருந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு அவனுக்குள்ள சொல்லிக் கொண்டே இருந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது சொல்லும், யோசுவா என்ற வாலிபன் என்ன பண்ணானா? யோசுவா யாத்திராகமம் 33:11 இங்க பாத்தீங்கன்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அமேசிங் ஸ்டேட்மெண்ட் இங்க எழுதப்பட்டு இருக்கிறது. மோசே போயிட்டு வந்தான், தேவனை பார்க்கணும்னு போனான், வந்தான். அந்த கூடாரத்துக்கிட்ட தான் என்ன பண்றாங்க? இங்க பைபிள் சொல்லுது, யோசுவாவோ என்றால், நூனின் குமாரனாகிய யோசுவாவோ என்றால் யாரா இருக்கிறான்? யோசுவா என்னும் வாலிபன். யோசுவா அவருடைய பணிவிடக்காரன், வேலைக்காரனா, அப்படியே பைபிள்ல எழுதுது. அப்போ he saw Moses and he surrendered his life. அவன் சொல்றான், அவன் பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத. அதர்வைஸ் இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, அவன் தேவனை விட்டு பிரியறதுக்கு அவனுக்கு மனசே இல்லை. ஆசரிப்பு கூடாரத்துல the presence of God was there. God was there. அங்க இருந்துகிட்டே இருந்தார். அதனாலதான் மோசே வரும்போது மேகம் இறங்கினது, அந்த கூடாரத்தை மூடினது, மோசையும் தேவனும் பேசி கொண்டிருந்தாங்க. இப்ப யோசுவா என்ன பண்ணான்? அங்க மோசேக்கு தேவனுக்கு என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு யோசுவா எழுதல. ஆனா அங்கே விழுந்து கிடந்தானா. He never left that place. That is called commitment, committed life. He wanted God more than anything of this world.
அங்கே விழுந்து கிடந்தான் ராத்திரி பகலுன்னு. ஆசரிப்பு கூடாரத்திலேயே ராத்திரி வீட்டுக்கு போனானா தெரியாது. இந்த வாலிப வயசுல he gave himself to God. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க வாலிபர்களா இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். ஈவன் ஸ்டில் இன்னைக்கும் நமக்கு என்ன இருக்குதுங்க, சந்தர்ப்பம் இருக்கிறது. சான்சஸ் ஸ்டில் ஆர் தேர். காட் தேவன் வயசை பார்க்கறதுல, மோசையுடைய வயசை பார்க்கறதுல, அவன் 80 வயசுலதான் இந்த கனமான ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தாரு. Hallelujah. It's not age, it's your heart. ஆண்டவருக்கு என்று நான் எதாயிலும் செய்யணும்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்வாரு, நீ செய்யணும்னு நினைக்கிற நல்லதுதான், ஆனா உன்கிட்ட கமிட்மெண்டே இல்லையாப்பா. ஒரு நாள் இப்படி இருக்கிற, ஒரு நாள் நீ சொல்ற ஆண்டவரே உமக்காக வாழணும், அடுத்த நாள் நீ உலகத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிற, உலகத்துக்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, நான் எப்படி நம்பி என்னுடைய கனமான ஊழியத்தை கொடுக்க முடியும்? Committed life. உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்குதுங்க, எல்லா காரியம் இருக்கிறது. உலகத்துல இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் எங்க தெரியுமா கமிட் ஆகுறோம்? அதிகாரத்துக்கு, பவர், வெல்த், பிரைடு. இதுக்கு ரொம்ப நம்ம என்ன பண்றோம், கமிட் ஆகுறோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷமா இரவும் பகலும் என்று நான் இந்த வேலைக்காகவே ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் ஜாப், இதை நான் செய்து சாதிக்கணும்னு நினைச்சேன், அதை நான் சாதிச்சேன். I committed myself to become a businessman. I committed myself to become this person. இந்த ஸ்போர்ட்ஸ்ல நான் இப்படி இருக்கணும், நான் கமிட் பண்ணேன், என்னை அர்ப்பணிச்சேன், என் நேரத்தை, என் காலத்தை, என் ஆசையை எல்லாத்தையும் இதுக்காக நான் செலவழிச்சேன். Now நீங்க என்ன பார்க்கிற இதுக்கு it took me so many years. இதுக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன், என் ஜீவனை ஒப்பு கொடுத்தேன். நானு அதனுடைய பலன் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. Committed life doesn't come ஒரு நாள் ஆரம்பிச்சு அடுத்த நாள் மறைஞ்சு போகாது. It's everyday trying. Hallelujah. இன்னைக்கு கொஞ்சம் எழுந்து நாம ஜெபிக்கணும்னு அடுத்த நாள் சோறு வரும். அத நடுவுல என்ன பண்ண போகிறீங்க? ஆண்டவருக்குன்னு நான் ஒப்பு கொடுத்து இருக்கிறேன், நான் ஜெபிக்கலன்னா எப்படி? எனக்கு ஆண்டவர் காத்திருப்பாரு, என் இயேசு எனக்காக நான் பேசும்படியாய் காத்திருப்பாரு, என் சத்தத்தை கேட்க அவர் காத்திருப்பாரு. நான் இன்னைக்கு ஜெபிக்காமல் இருப்பது எப்படி? அதுதான் கமிட்டட் பர்சன் will do. ஆண்டவரோட பழகி அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறது ஒரு நாள்ல நடக்கிற சம்பவம் அல்ல. It will take time. It will take time. Hallelujah. ஆண்டவர் உங்க பட்சத்துல தான், உங்க நடுவுல தான் இருப்பாரு, உங்களோடு தான் இருப்பாரு. But if I'm not committed, how can God? நாம ஏற்கனவே கமிட் பண்ணிட்டார் அவரு. பட் என்னுடைய கமிட்மெண்ட்டுக்காக ஆண்டவர் இன்னும் காத்து இருக்கிறாரு. மோசே வந்த பிறகுதான் மேகம் மூடினது. கூடார வாசலில மேகஸ்தமம் வந்து நின்றது. எப்போ? மோசே வந்த பிறகு. மோசே வருவதற்கு முன்பாக அல்ல. So yeah, God committed himself. நீ வந்தீனா மோசே நான் வந்துடுவேன். Oh my God. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஜெப வேலை வரும்போது நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் எத்தனை ஆவலா அவர் காத்து இருப்பாரு. He will be waiting for you to come show yourself. அந்த ஜெப நேரத்துல நீங்க எங்க போய் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. He will show himself. இன்னைக்கு அநேக நேரத்துல, சில நேரத்துல நம்ம அங்க நான் வரேன்னு சொல்லிட்டேன், இங்க நான் வரேன்னு சொல்லிட்டேன் ஓடுவோம். பட் ஆண்டவர் தனியா அந்த அறையில காத்து இருப்பார். We don't think about God is waiting for me.
கமிட்டோட இருக்கிறவங்க, அங்க நான் டைம் கொடுத்தேன், இங்க நான் வரேன்னு சொன்னேன்னு அதுக்கு முதலிடம் கொடுக்காம தேவ சமூகத்துக்கு ஓடுகிறத தான் பழக்கமா வைத்துக் கொள்ளுவோம். He committed his life to God. He committed his life to God. தானியல் 1:8 படிச்சீங்கன்னா தானியல் சொல்லுவாரு, தானியல பாபிலோன் தேசத்துக்கு சிறையா கொண்டு போகிறாங்க. வாலிபங்க. He was a young guy. வயசெல்லாம் சொல்லப்படல, ஒரு சின்ன வாலிபர். 14-15 வயசுன்னு சொல்றாங்க. He was a teen. இன்னைக்கு எத்தனை பேர் டீன் இருக்கிறோம்? இந்த சத்தத்தை கேட்கிற டீன்ஸ் எல்லாம் நீங்க கேட்கறீங்களான்னு தெரியாது, நீங்க பிஸியா இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. அந்த டீன்ஸ், வாட் இஸ் யுவர் கமிட்டட், என்ன கமிட்மெண்ட் இருக்குது, என்ன சரண்டர் இருக்கிறது? அன்னைக்கு இந்த தானியல் என்ன பண்றாங்க, கொண்டு போய், he was not in a place, good place. அவன் விரும்பப்படத்தக்க இல்லை இடம் இல்ல, எருசலேமில இல்ல, தேவ ஆலயத்துல இல்ல, அவன் ஒரு அந்நிய தேசத்துல விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த இடத்துல அவன் தேவனுக்கென்று தன்னுடைய இருதயத்தை அர்ப்பணித்தபடி, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தபடி, ஐ வாண்ட் காட், நோ நத்திங் அவன் தீர்மானம் பண்ணபடினால, ஏன்னா தேவன் என்ன பிடிச்சிருக்கிறார், அவருக்கு என் வாழ்க்கை கொடுத்துட்டேன், நான் வேறொருவருக்கு எப்படி என் வாழ்க்கை கொடுக்க முடியும்னு தீர்மானித்தவன் ராஜாவுடைய போஜனம் வந்து போதான் பார்த்து சொல்றான், இந்த போஜனத்தை நல்லா தான் இருக்கிறது, பலவிதமான ஆகாரம் வந்திருக்கிறது. அவன் சொல்றான், நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டு என்ன நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். அவன் இருதயத்துல தீர்மானம் பண்ணானா. He decided in his heart. யார்ட்டையும் சொல்லல, தன் இருதயத்தோட அவன் சொல்லி கொண்டான். இருதயம் அவன்கிட்ட சொல்லுச்சு, உன்னை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாருப்பா, உனக்கு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருப்பா, ஒரு மேன்மையை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் முடிவு கடைசி நாட்கள் வரைக்கும் உன்னை குறிச்சு பேசுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. அது வேணுமா? இந்த அற்பமான இந்த சரீரத்துக்கு வேண்டிய போஷிப்பு வேணுமா? அதனாலதான் இன்னைக்கும் தானியேலை குறிச்சு பேசுறோம். அவன் பிறந்து மரித்து பல ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு. ஸ்டில் we are talking about Daniel. தன் இருதயத்தில் அவன் தீர்மானித்திருந்தான், கர்த்தருக்காக நான் வாழணும், என் ஆண்டவருக்காக என் வாழ்க்கை இன்மையா இத்தனை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ எம் டோட்டலி 100% God's property. உண்மையா தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவங்க, தங்க வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணிக்க தீர்மானித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? They will choose the right person. யார் அண்டர்ல இருக்கணும்னு தெரிந்து கொள்வாங்க. So Joshua chose to live under Moses. மோசஸ எஜமானான நினைச்சு வாழ்னா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, மோசஸ் வனாந்தரத்துக்கு ஓடும் போது அப்ப யோசுவா பிறக்கவே இல்லை. மோசஸோட கனெக்ஷன் எப்பதாவதுங்க, 40 வருஷம் வனாந்தரத்துல, 80 வயசுல அவன் எகிப்துக்கு வரும்போதுதான் அந்த அறிமுகமாகறான். இந்த மோசையை தேவன் பயன்படுத்துகிற பார்த்து 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 எனக்கும் இப்படி ஆசை, எனக்கும் இப்படி ஆசை, நான் எப்படி மோசை இப்படி இருந்தா அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டு இருந்தது. எபிரேயர் 11 வாசிக்கலாம், அவன் பாவ சந்தோஷத்தை விட்டு ஓடினானா, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த மோசே கிட்ட தேவன் இருக்கிறாரு, இந்த தேவன் எனக்கும் வேணும், இந்த தேவன் எனக்கும் வேணும். He committed that time when he was still young. He saw Moses. He saw the works of God through Moses. He held on to him. அதனாலதான் மோசஸ் எது சொன்னாலும்
யோசுவா கேள்வி கேட்காம செஞ்சான். நீங்க 17ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது அங்க ஒரு யுத்தம் நடக்குது. யாருக்கிட்ட யோசித்து பாருங்க, யாருக்கிட்ட கமிட் பண்றான் மோசஸ்? எத்தனையோ பேர் இருந்தாங்க, எல்லாருக்கிட்டே கமிட். அவங்க தம்பி கிட்ட, அவங்க அண்ணன் கிட்ட கமிட் பண்ணல, ஊருக்கிட்ட கமிட் பண்ணல, ஆரோனுடைய பிள்ளைங்க கிட்ட கமிட் பண்ணல. He committed a great job to Joshua. என்ன பண்றாங்க அங்க பாத்தீங்கன்னா 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. 10ஆம் வசனத்துல யோசுவா என்ன பண்ணாரு? யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். அவனுக்கு தெரியாது ஜெயம் வருமா தோல்வி வருமா, ஒன்னும் தெரியாது. He just obeyed Joshua, Moses. He committed himself to God. அதனால he knew the man of God. அவன் தைரியமா மோசே சொன்னதை செஞ்சான். I don't tell you commit yourself. நீங்க இருக்கிற இடத்துல உங்க லீடருக்கெல்லாம் கமிட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு I'm not going to tell you. You should see that man of God. Is he full of God? Full of the Holy Spirit? அந்த மனுஷன் is he living full of in the obedience to God? தேவனுடைய வசனத்துக்கு 100% கீழ்ப்படுகிறானா? அப்போ நீங்க அவங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியலாம். நேரத்துக்கு நேரம் வார்த்தை மாத்திக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. Joshua grew looking at Moses. அது வரைக்கும் யோசுவாக்கு didn't have a personal encounter with God. Hallelujah. இந்த 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாருங்க, மோசே யாரை கூட்டு போறான்? அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவோட எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் ஏறி போனான். யாரை கூட்டு போனா? யோசுவா கூட்டு போனான். மோசே பாக்குறான், ஏதோ இவனுக்குள்ள இருக்கிறது, ஏதோ ஒரு வாஞ்சை இருக்கிறது. He shall be my next leader for God. அழைச்சிட்டு போறான். யோசுவா எங்க இருந்த? மோசைக்கு தான் மேல கூப்பிட்ட அழைப்பு. ஆண்டவர் சொல்லிட்டா, ஒருத்தரும் மலை பக்கம் வரக்கூடாது, மலை மேல ஏறக்கூடாது, நான் கொண்டு போட்டுருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா 40 நாட்களுங்க இந்த யோசுவா அந்த மலை மேலேயே ஏதோ ஒரு மூலையில விழுந்து கிடந்தான். மழை முழுக்க மேகத்தினால் மூடப்பட்டதான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, யோசுவாவும் அந்த மேகத்துக்குள்ளதான் இருந்தான். கீழே என்னடா ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறது, இங்கேயோ நான் உன்னை மூடிக்கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தீர்மானித்தீங்கன்னா God becomes very serious. அண்ட் கர்த்தரனை இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லுவார். விரும்ப வரும். அந்த உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கும் போதுதான் தேவன் பொறுப்புகளை கொடுப்பாரு. அல்லேலூயா. மோசே கீழேயே இருந்தவன் மோசையுடைய கட்டளைனால அவன் என்ன பண்றாங்க?
அவனுக்கு கொடுக்கப்பட்டு என்ன பண்ற 40 பேரை தெரிந்து கொண்டு கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போறாங்க. போயிட்டு வராங்க. 12 பேர் போயிட்டு வராங்க. 10 பேரு ஆப்போசிட்டா பேசுறாங்க. 10 பேர் பேச்சை கேட்டு மெஜாரிட்டியை கேட்டு முழு இஸ்ரவேலும் தேவனுக்கு விரோதமா இருக்கிறாங்க. மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. நம்ம முடிஞ்சிருச்சு, கதையை முடிச்சுட்டா மோசஸ் நினைக்கிறாங்க. அங்க 6ஆம் வசனம் பாத்தீங்கன்னா 14:6 என்னாகமம் நம்பர்ஸ் 14:6 பாத்தீங்கன்னா, தேசத்தில் சுற்று பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்பினையின் குமாரனாகிய காலேவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் புத்திரர் சபையை நோக்கி, நாங்கள் போய் வந்த சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம் மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். They believed in God. A person committed to God. தேவனுக்கென்று வாழணும்னு தீர்மானிக்கிறவன், தேவன் பிடித்து கொண்டதை பிடித்து கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறவன், அவன் சொல்லுவான், ஆண்டவர் எனக்கு மகிமையான வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார், மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது மேல என் நோக்கமா இருக்கும். இந்த அற்பமான உலகத்தின் காரியத்துக்கு என்னை விற்று போட மாட்டேன். நான் I will never sell myself to the perishing thing. Eternityக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு நித்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், மகிமையான காரியங்களை வச்சிருக்கிறார். அதன் மேல என் கவனம் இருக்கிறது. எல்லாம் 10 பேரு அவன் சொன்னா வந்து சொல்றாங்க, நாங்க அவங்க முன்னாடி வெட்டி கிளிக்கல போல இருக்கிறோம், அவங்கள நம்மள பட்சித்து போட்டுருவாங்க, இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா 2 பேர், அதுல யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, ஆமாங்க அவங்க ராட்சத பிறவிங்க தான், அவங்க பயங்கரமானவர்கள் தான், ஆனா நம்மோட இருக்கிறவர் அவர்களை காட்டிலும் பெரியவர். They challenge themselves and challenge the people. நான் படிக்கும் போது ஆச்சு, ஏன் நம்மால அந்த கமிட்டட் லைஃப் இருக்க முடியல? காரணம்னா we are worried about so many things. உலகத்துல அநேக காரியங்களை குறித்து நாம கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது நடக்கலன்னா என்ன பண்றது, இது கிடைக்கலன்னா என்ன பண்றது, இது ஆகலன்னா என்ன பண்றது? நேற்று சொன்ன வசனம் தான், அஞ்ஞானிகளை நாடி தேடுகிறார்கள். நம்ம அஞ்ஞானிகளா மாறிட்டோம். We don't believe in God, we don't trust in God. பவுல் சொல்லுவார், எனக்கு கொடுத்ததை நான் அவரிடத்துல பெற்றுக்கொள்வேன். I will receive what is being committed by God to me. இந்த அர்ப்பணிக்கப்பட்டவங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க? Only those who have surrendered or committed themselves, தங்க இருதயத்துல தேவனுக்காக மாத்திரம் தான் நான் வாழுவேன்னு தீர்மானித்தவங்க எப்படி தெரியுமா இருப்போம்? யோசுவா குறிச்சு இன்னொரு வார்த்தை இருக்கும். என்னாகும் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவன் சாட்சி கொடுப்பாரு. Oh my God, oh my God. தேவன் மோசையோடு பேசி 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 இஸ்ரவேல் மக்கள் கேட்டு 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 பழகி போனாங்க. இப்போ மோசே கிட்ட தேவன் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, my God, என்ன சொல்றாரு? என்னாகும் 32:14, உத்தமமா என்னை பின்பற்றின கேனனியாகிய எப்னையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. எப்படி ஃபாலோ பண்ணா? யோசுவாவும் காலேபும் உத்தமமா, அவங்க சூழ்நிலைய பார்க்கல, சுற்றி எழும்புகிற எதிரிகளை பார்க்கல, பயப்படுத்துகிற காரியங்களை பார்க்கல, ராட்சத பிறவிகளை பார்க்கல. They saw only God.
They had no time to look to other things. பயப்படுத்துகிற காரியத்தை அவங்க பார்க்க முடியல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. If you have 100% committed your life to God, தேவனுக்காக வாழணும் நீங்க தீர்மானிச்சீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி வர எல்லா காரியமும் உங்களுக்கு அற்பமா சொற்பமா தெரியும். You'll never feel. நிறைய பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், நான் பயமா இருக்குது, என்ன நடக்குமோ, இது நடக்கல நான் என்ன பண்றது? எப்ப அந்த வார்த்தை உங்க வாயில இருந்து வருதோ, நடக்காது, நடக்க கூடியது கூட தேவனால் நடத்த முடியாது. பிகாஸ் ஆஃப் யுவர் அன்பிலீவ். கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் கொடுப்பாருங்க, கர்த்தர் நடத்துவாருங்க. நான் அவரை நம்பி இருக்கிறேன். உத்தமமாய் பின்பற்றினான். அந்த உத்தமமாய் பின்பற்றினதுக்கு God gives him a testimony. என்ன சாட்சி கொடுக்கிறாரு? அவர் சொல்றாரு, உத்தமமாய் என்னை பின்பற்றின மனுஷன். He saw. சாமுவேலுக்கு அழகா சொல்லுவார் ஆண்டவர், சாமுவேலே, நீ மனுஷர் பார்க்கிற பிரகாரமா மனுஷனை பார்க்கிற, நான் தேவன். என் முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிறேன். God saw the heart of Joshua. எவ்வளவு அந்த இருதயத்துல கமிட்டட் ஆகலான்னு. தானியேல் தன் இருதயத்துல தேவனுக்காக வாழ்வேன், அந்த ராஜாவுடைய போஜனத்தினால் அசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டேன் இருதயத்துல தீர்மானித்திருந்தான். He was so much committed to God. அவனுக்கு தேவனை தவிர வேற நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுவார், because he committed. உத்தமமாய் நடந்த அவனுக்கு ஆண்டவர் சொல்லுவார். இன்னொரு வார்த்தை கவனிங்க, அதே என்னாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், தேவன் சொல்லுவார், கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரனை எலியேசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அமேசிங்கா பாரு இல்லையா காரியம். ஆண்டவர் இந்த யோசுவா பார்த்து 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 யோசுவா மேல ஆண்டவருக்கு மயக்கம் வந்துருச்சு. அவனுடைய கமிட்டட் லைஃப பார்த்து வாலிப நாட்கள்ல இருந்து இப்ப கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் ஆயிடுச்சு எகிப்துல இருந்து புறப்பட்ட நாள்ல இருந்து. அவனை நெக்ஸ்ட் யோசுவா தான் லீடு பண்ணாத தீர்மானித்தவர் தேவன். Because he was committed. தன் இருதயத்துல அவன் தீர்மானிச்சுட்டு இருந்தான், நான் சேவிச்சா இந்த தேவன் தான். I don't want anything in this world. And his committed life was so strong. He kept on. தேவன் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கிறாரு தெரியாம அதை பிடித்து கொள்ளவே தொடர்ந்தான். அதோடைய பரிணாமம் தான், அதோடைய ரிசல்ட் தான் இது. தேவன் அவனை படிப்படியாக, he was a man filled with the Holy Spirit. இந்த யோசுவாவுகிட்ட தான் அவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, அவன் அந்த அளவுக்கு சரண்டடா இருந்ததுனாலதான் கர்த்தர் அவனுக்கு அடுத்து என்ன பண்றாருங்க, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது
ஆண்டவர் பேசுறாரு. இப்போ இது வரைக்கும் பேசல, இப்ப பேசுறாரு. நீங்க உபாகமத்துல பாசிச்சாலும் 33ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்க்கும்போது 9ஆம் வசனத்துல மோசே மரிச்சு போகிறான். அடுத்து பாத்தீங்கன்னா, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியே செய்தார்கள். He was a man of the Holy Ghost. அடுத்து பாத்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் ஆண்டவர் பேசுறார். இப்போ கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி அவனை பார்த்து பேசுறார். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரம் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதி பெரிய நதி மட்டும் ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற தேசம் பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்களை எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிருந்து இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ பங்கிடுவாய். யூ வில் டிஸ்ட்ரிபியூட். நீ செய்ய போற பெரிய வேலைப்பா. அதான் முடிவுல நடக்குங்க. A committed person. இன்னைக்கும் கர்த்தர் is searching for committed people. அர்ப்பணிக்கப்பட்டவர்களை, தங்க இருதயத்துல தேவனுக்கு சரண்டர் பண்ணவர்களை தேவன் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார்ல, எசேக்கியேலுக்கு திறப்புல நிற்கிறவர்களை தேடினேன் ஒருவனும் இல்லை என்று. ஒருத்தரையும் கண்டுபிடிக்கலையா தேவன். Still even God, தேவன் uses them. பெரிய இதா இல்லைன்னா நாம நினைக்கிறோம் ஆண்டவர் என்ன பயன்படுத்தினா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இல்ல. God may use you in a small, சின்ன இடத்துல தேவன் உங்களை பயன்படுத்தலாம், இல்ல பெரிய இடத்துல பயன்படுத்தலாம். இட்ஸ் லெஃப்ட் அப் டு காட். பட் ஒரே ஒரு காரியம், how much you are committed yourself to God. தேவன் உங்களை பிடிச்சிருக்கிறாரே, அவர் என்ன பிடிச்சிட்டாரு. அவர் பிடித்து கொண்டதை நான் பிடித்து கொள்ளுகிறேனா? அவர் உங்களை பிடிச்சிருக்கிறார், அவர் கைவிட மாட்டாரு. யோசுவாக்கு சொல்றாரு, நான் உன்னை விட்டு உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் எல்லாம் சொல்றாரு. அவர் பிடிச்சிருக்கிறாரு. அவரை நாமளும் பிடிச்சுக்கணும்ல. அவர் என்ன பிடிச்சிருக்கிறாரு. நான் எப்ப அவரை பிடிச்சுக்கிறது? When will I embrace that God? அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அவருக்கு விருப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 17 சொல்லாரு, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு ஒன்றாய் இருக்க நான் விரும்புறேன். ஆண்டவரே பிடிச்சிட்டாரு.
பிடித்துக் கொள்வோமா? ஏன்னா அவர் பிடிக்கிறதுக்கு காரணம் அவருடைய வேலையை, அவரை சேவிக்கிற வேலையை பூமியில செய்வதற்கு. அவர் நினைச்சாருன்னா பிடிச்சு அடுத்த நிமிஷம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் அவர் பக்கத்துல வச்சுக்க முடியும். அல்லேலூயா. ஏனோக்க பிடிச்சாரு. 300 வருஷம் தேவனோட அவன் சஞ்சரித்தான், பைபிள் சொல்லுது. He was walking on this earth. அதுக்கப்புறம் then he took him. நாங்க நம்ம காலம் வர வரைக்கும் அவர் பூமியில பாக்குறாரு. நான் பிடிச்சிருக்கிறேன். என்னை பிடிச்சுக்கிறவங்க எத்தனை பேரு? என்னை பிடிச்சுக்கிறவங்க, ஆசையா இருக்கிறவங்க எத்தனை பேரு? எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க? எத்தனை பேர் அதை தொடர்றாங்க? How many people continue to walk with me? So much important. I pray இந்த மத்தியான வேளையில, I pray that your spirit, உங்க ஆவிகள் உயிர்ப்பிக்கப்படட்டும். May you understand the heartbeat of God. தேவனுடைய இருதய துடிப்பை நீங்க புரிந்து கொள்ளட்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? Recommit yourself. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்வார்.